வேற மெசேஜ் புதுசா இருப்பார் இல்ல ஆண்டு அதுக்கே போசம். பட் போகிற ஒவ்வொரு வசனத்திலையும் ஆண்டவர் புதிதாக ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டார். நான் ஒரு வசனத்தை கூட நீங்க வாசிக்கும்படியாய் பட்சமாய் கேட்கிறேன். மத்தேயு 13:35. சேர்ந்து ஒரு கூட வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு உண்மைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது. இந்த வேதத்துல குறிப்பிடப்பட்ட ஒவ்வொரு எழுத்துக்கு பின்னாடியும் ஒரு ரகசியம் இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், கடற்கடன்னு முடிச்சுடுவேன், எனக்கு தைரியமா இருக்கலாம். கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவரை காட்டி கொடுக்கறதுக்காக யூதாஸ் அந்த சேவகர்கள் கூட எல்லாம் போறார். அப்ப இயேசு யாரு அப்படின்னு சொல்லி இயேசு அவர்லாம் கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, நான் தான் அப்படின்னாரு. நான் தான் சொன்னதும் சேவகர்களெல்லாம் சடிதியில கீழே விழுந்தாங்க. என்னப்பா ஆண்டு கத்தியும் எடுக்கல, கப்பாரையும் எடுக்கல, கையிலே அடிக்கல, எப்படி விழுந்தாரு? அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கிறது. நான் தான் என்று சொன்ன வார்த்தைக்கு பின்னாடி வல்லமையான தேவ மகிமை வெளிப்பட்டு அவர் பயங்கரமானவர் என்று உணர்ந்தபடியினால் அந்த மகிமையினால் அவங்க கீழே விழுந்தாங்க. அந்த மாதிரி வேதத்துல குறிப்பிடப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் பின்பாக ஒரு மறைப்பொருள் இருக்கிறது. இப்ப நமக்கு நல்லா தெரியும், 25வது அதிகாரம் 1-13 நான் கடற்கடன்னு சொல்லிக்கிறேன். இந்த 10 கன்னிகைகள் எதற்கு தயாராகிறாங்கன்னா, முதலாவது வசனம், மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகள். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறவர்கள் அவர்கள் எப்படியா இருக்கணும்னு வேதம் சொல்லுது, கன்னிகைகளா இருக்கணும். எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? தன்னுடைய மணவாளனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரே கற்புள்ள கன்னிகையா இருக்கணும். பவுல் சொல்லுவாரு, கற்புள்ளவர்களா நான் ஆண்டவரிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு பிரயாசப்படுகிறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில கற்புள்ள கன்னிகைகளா, இது ஆண்களுக்கும் பொறுத்து. ஏன்னா சபையாகிய நம்மளதான் ஆண்டவர் மணவாட்டின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. இப்ப நம்ம கற்புள்ள கன்னிகைகளாய், கற்புள்ள கன்னிகைனா என்ன? இந்த உலகத்தால கரைப்படாத கன்னிகைகளாய் நான் ஆண்டவரை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேனா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அப்ப பரலோக ராஜ்யம் சொல்ற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னன்னா, it should be virgin and spiritual. நான் ஒரு கன்னிகையா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஒரு கன்னிகையா இருக்கணும். என்ன கன்னிகையா இருக்கணும்? யாக்கோபு 1:27 நானே சொல்லுமா, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறவர்கள் தான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியும்னு வேதத்துல பாக்குறோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம யோசிச்சு பார்க்கணும். மாம்ச இச்சையினால, நாவில் அறிக்கைப்படுகிற பொய்யினால, கீழ்ப்படியாமையினால, கோபத்தினால, வைராக்கியத்தினால, மற்றவர்களுக்கு செய்யும் தீங்குனால ஒருவேளை நானு கரைப்பட்டு போயிருந்தேன்னா யோசிச்சு பார்க்கணும். நானு என்னோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை இழந்துட்டேன். ஆண்டுக்கு முன்பாக நிற்கிற அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை நான் இழந்துட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் அவங்களை அழைக்கிறார், அவருடைய கன்னிகையாய் நிற்கும்படிக்கு, அவருடைய கன்னிகையாக நிற்கும்படிக்கு. ஏன்னா ஆண்டவர் ரொம்ப பொசசிவானவர். ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப அன்பானவர். வசனம் சொல்லுது, அப்பா நீங்க பூமியில பொக்கிஷன்ல சேர்த்து வைக்காதீங்க, பூமியில பொக்கிஷன்ல சேர்த்து வச்சீங்கன்னா பூச்சி புழுவெல்லாம் சாப்பிட்டுரும் அப்படின்னு. ஏன் ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துல ஐஸ்வர்யவான்களா இருக்கிறது விருப்பம் இல்லைன்னு சொல்றாரா? இல்ல, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லும், அதெல்லாம் எங்க இருக்கோ உன்னுடைய இருதயமா அங்கேயே போயிடும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்மளுடைய இருதயத்தை. இவ்வளோ அன்புள்ள ஆண்டவர் நம்ம அவரை சந்திக்கும் போது நம்மை கற்புள்ள கன்னிகைகளாய், உலகத்தால கரைப்படாதவர்களாய், நான் சுத்தமுள்ளவர்களாய், என் பேச்சுல நடக்கையில ஆண்டவர் எனக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்தை, ஒரு தாய் ஸ்தானத்தை கொடுத்தாங்கன்னா அதுல நான் உண்மையா இருக்கணும். இந்த சபைக்கு நான் உண்மையா இருக்கணும், என் குடும்பத்துக்கு நான் உண்மையா இருக்கணும், என் கணவனுக்கு நான் உண்மையா இருக்கணும், என் மனைவிக்கு நான் உண்மையா இருக்கணும். இதெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில சேர்த்து கொண்டாதான் நான் ஆண்டவரை சந்திக்க போகிற ரெடியா இருக்கிற முதல் குவாலிட்டியை நான் பெற்றிருக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. வாயை திறந்தா
சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். ஏன்னா இப்ப கடினமான உபதேசங்களை கேட்க ரெடியா இல்ல. என்னோட அம்மா காலத்துல முன்னாடி கிறிஸ்துவர்கள் எல்லாம் பைபிள்ல என்ன சொல்லிருக்கோ அதை செய்யணும். காலையில எழுந்து ஜெபிக்கணும்னா அது ஜெபிச்சே ஆகணும். இன்னைக்கு மொபைல வச்சுக்கிட்டே இருந்தேன், டைம் போனதே தெரியல. சர்ச்சுக்கு லேட்டா வருது ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியல. நான் இன்னைக்கு பைபிள் படிக்காதது பெரிய பிரச்சனையாவே தெரியல. என்னுடைய காசுல நான் உண்மையா இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியல. ஏன் தெரியுங்களா? நான் வாழ்றது ஏதோ பிரச்சனையே நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. இல்லைங்க, இன்றைக்கு இந்த சத்தியத்தை நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை சந்திக்க ரெடி ஆகணும்னா கண்ணிகையாய் நம்ம இனிமேலாவது மாற ஒப்பு கொடுத்துதான் ஆகணும். அவர் இல்ல, நேரம் இல்ல, காலத்துல பைபிள்ல குறிப்பிட்டு படிக்கிற எல்லா கடைசி கால அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க பாக்குறீங்க, நியூஸ்ல பாக்குறீங்க, அன்பு தனித்து போச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ஆனா இன்னைக்கு ஆண்டவரை சந்திக்கிற நெருக்கம் நம்ம கடைசி நாட்களில் இல்ல, கடைசி நேரங்கள்ல இருக்கிறோம். கடைசி நேரங்கள்ல இருக்கிறோம். நீங்க ஏன்னா நோவாவும் இப்படிதான் சொல்லிட்டே தரோம் அவங்க ஜனங்கள்ட்ட, அப்பா மழை வர போதுப்பா, அப்பா அழிவு வர போதுப்பா, இன்னைக்கு திரும்பிடுங்க, நாளைக்கு திரும்பிடுங்க. நாளைக்கு காலையில மழை வர்றது வரைக்கும் நைட் வரைக்கும் பாவம் மட்டும்தான் இருந்தாங்க. அவர்கள் அந்த வேலைக்குள்ள பிரவேசிக்கவும் முடியல, ஆண்டவருடைய புதிய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் முடியல. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த அழிஞ்சு போற ஜனங்களுக்குள்ள இருந்துடக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் இவ்வளோ வைராக்கியமான இந்த மீட்டிங் நல்ல ஒழுங்கு செய்யறவங்களுக்கு மூப்பர்கள் இந்த மாதிரி எல்லாம் தேவ ஊழியர்களை அனுப்பி உங்களை எப்படி ஆகும் அழிவுல இருந்து மீட்டணும்னு 7 வருஷம் ஆண்டவருடைய வருகைக்கு பின்னாடி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னாடி 7 வருஷம் உபத்திரவ காலங்க. 7 வருஷம் உபத்திரவ காலத்துக்கு அப்புறம் தான் நியாய தீர்ப்பு வரும். அந்த 7 வருஷம் பூமியில நடக்கிற உபத்திரவம் சாதாரணமான உபத்திரவம் கிடையாது. நான் பயப்படுத்தல, சத்தியத்தை சொல்றேன். இந்த சத்தியம் தான் இப்ப குறைஞ்சு போச்சு. அந்த 7 வருஷம் உபத்திரத்துக்கு நீங்களும் நானும் ரெடி ஆக வேண்டாம். என்னோட அநேக ஆத்துமாக்களை கூப்பிட்டு ஆண்டவரை சந்திக்க நீங்களும் நானும் புறப்படணும். முதல் குவாலிட்டி என்னவா இருக்கணும்? கன்னிகைகளா இருக்கணும். உலகத்தால் கரைப்படாத கன்னிகைகளா இருக்கணும். இன்னொரு முதல் வசனத்திலே ஆண்டவரை அதாவது மணவாளனை சந்திக்க புறப்படுகிறவர்கள் எதோடு புறப்படுறாங்க? தீவெட்டியோடு புறப்படுறாங்க. எதுக்குங்க தீவெட்டி? மணவாளனை சந்திக்கும் போது நல்லா மேக்கப் போட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நான் அலங்கரிச்சுட்டு இல்லை அவருக்கு ஏதாவது பிடிக்கிறது செஞ்சு எடுத்து சாப்பிட கொடுத்தா ஓகே. மணவாளனை சந்திக்கிறதுக்கு எதுக்குங்க தீவெட்டி? என்னைக்கா அந்த டவுட் வந்திருக்கு நமக்கு? பெரியவங்க சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு விட்டுறோமோ? இல்ல, எதுக்குங்க அந்த தீவெட்டி? இவர்தான் மணவாளன் அப்படின்னா ஓகே, இவர்கள் தான் தேவனை உடையவர்கள் என்று அறிந்து கொள்வதற்காக தீவெட்டில இருந்து என்ன வரும்? வெளிச்சம் வரும். தேவன் ஒளியாகவே இருக்கிறார். அவர் எவ்வளவு வேணும் இருளில்லை. வசனம் நம்மள பார்த்து சொல்லுது, நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்லவே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எப்பா நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கேன்றதை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வதுதான் முக்கியம். ஓகே, இந்த வெளிச்சம் எதுல இருந்து வருது? நெருப்புல இருந்து வருது. அதுக்கு நெருப்புக்கு என்ன தேவை? என்ன தேவை? இந்த 10 கன்னிகைகள்ல 5 பேரா பிரிக்கிறாங்க. 5 பேர் புத்தி உள்ள கன்னிகைகள், 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள். 5 பேரிடத்துல எண்ணெய் இருந்தது, 5 பேரிடத்துல எண்ணெய் இல்ல. 5 பேரிடத்துல இருந்த எண்ணெய் எனக்குள்ள இருந்து எண்ணெய் எரிய செய்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் கனப்படுத்தணும். டெய்லியும் என்னுடைய வாழ்க்கையில எண்ணெயை நான் ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருக்கணும். அப்பனாதான் என் தீவெட்டி அணையாது. ஒரே நான் கன்வென்ஷன் கூப்பிட்டு போனேன், நல்லா பாட்டு பாடினேன், நல்லா ஜெபம் பண்ணேன், பரிசுத்தாவில பயங்கரமா நினைச்சேன், வெளியே வந்து நல்ல சாப்பாடு பண்ணேன். இந்த குவாலிட்டி போதும்ப்பா நான் பரலோகம் போயிடுவேன். நடக்கவே நடக்காது. அனுதினமும் ஆவியானவரோடு பழகிற ஒரு பழக்கம் உடைய வாழ்க்கையில இல்லைன்னா நானும் கனவு அடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் வெளியே நிற்கிறவர்களை கூட்டத்துல இருந்துருவேன். இங்க என்ன பண்றாங்க? 5 பேர் எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருக்கிறாங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய இன்னைக்கு நான் கேட்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில செபம்ன்ற எண்ணெய் ஊற்றப்பட்டிருக்கா? இன்னைக்கு ஏதோ ஒரு வசனத்தை நான் படிச்சு
யோசிங்க. உங்களுடைய எண்ணெய், உங்களுடைய நெருப்பு அணைந்து போறதுக்குள்ள யோசிங்க. உங்களுடைய தீவண்டியில வெளிச்சம் மங்கி போறதுக்குள்ள யோசிங்க. ஏன்னா அவர் என்ன பண்றாரா, மங்கி எறிகிற தீயை அணைக்காமலும் நெறிந்த நாமலை முறிக்காமலும் இருக்கிற ஆவியானவர் இன்றைக்கு உங்களோட பயங்கரமா பேசுகிறார். இன்றைக்கு உங்களுடைய தீவண்டிகளை நீங்க சோதிச்சு பார்த்தே ஆகணும். என்னுடைய வெளிச்சம் எப்படி இருக்கு, என் தீவண்டியில நெருப்பு எப்படி இருக்கு, குறைஞ்சிச்சா இல்லைங்க. அதை விட முக்கியம், ஒரு வேலை இன்னைக்கு நைட்டே ஆண்டவர் வந்துட்டாருன்னா நான் கதவு சாத்தப்பட்டு வெளியே நிற்பேனா? யோசிக்கணும். உடைய தீவண்டிகளை இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்க. தீவண்டின்றது ஒண்ணும் கிடையாது. உங்க கையில கொடுக்கப்பட்ட ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடைய வாழ்க்கையை நீங்க சோதித்தே பார்க்க வேண்டும். நீங்க சோதித்து பார்த்தே ஆக வேண்டும். ஆண்டவர் நம்மளோட ரொம்ப நெருக்கமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எப்போதுமே என்ன சொல்றது, ஆண்டவர் ஒரு மனவாளன்னா ஆண்டவரை எப்போதுமே ஒன் சைடா லவ் பண்ற மாதிரி வச்சுக்க கூடாதுல்ல. அவர் மட்டும் சிலுவையில அறையணும், அவர் எனக்காக 40 நாள் உபவாசம் வைக்கணும், அவர் எனக்காக தலையில கொட்டு வாங்கணும், அவர் எனக்காக கசையடிகள் வாங்கணும், அவர் எனக்காக நிர்வாணம் வாங்கணும், அவர் எனக்காக கேவலப்படணும். அவர் பிதாவின் சாயலுக்கு ஒப்பான சாயலை கொண்டிருந்தோம். அதை அவர் கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் அவர் மாதிரி உங்கள் மீது இருக்கிற அன்பை வெளிப்படுத்தினாரே. உங்களுடைய வாழ்க்கையில அவர் மீது இருக்கிற அன்பை எங்க? எவ்வளவு நேரம் நம்ம ஆண்டுக்கு கொடுக்கிறோம்? நமக்கு நம்ம யார் அதிகமா நேசிக்கிறோம் அவங்களுக்கு நம்ம முதல் கொடுக்கறது நேரத்தை தான். எப்படினாலும் போய் பார்த்துருவோம், எவ்வளவு நேரம்னாலும் பேசுவோம், எதையாலும் செய்வோம். இதுதான் அன்பை வெளிப்படுத்துறதுக்கான முதல். இன்னைக்கு நான் கேட்கிறேன், இன்றைக்கு காலையில இருந்து உங்களுடைய அன்பை எவ்வளவு நேரம் செலவு பண்ணி ஆண்டுக்கு வெளிப்படுத்துறீங்க? உங்களுக்கும் ஆண்டுக்கு எவ்வளவு நேரம் பர்சனல் டைம் இருந்துச்சு? யோசிக்கணுங்க. உங்களுடைய தீவண்டியை நீங்க எண்ணெயை ரீஃபில் பண்ணியே ஆகணும். இந்த சத்தியம் தான் கிடைக்காது. ஆவியானவர் பேசுறது நான் எழுதி வந்ததும் வேறதான், நீங்க எழுதி வந்ததும் வேறதான். உங்க மேல அன்புள்ள ஆண்டவர், உங்க மேல கிருபையா இருக்கிற ஆண்டவர், உங்களையும் தன்னோட கூப்பிடணும்னு ஆசைப்படுற ஆண்டவர். வசனம் சொல்லுது, அவர் என்ன பண்றாரு, அவருக்கு நம்ம மேல ஒரு விஷன் இருக்கு. வலுவாதபடி நம்மை காக்கும் அவர் மகிமையுள்ள சிங்காசனத்துல நம்மளை மாசற்றவர்களாய் நிறுத்தி நம்மளுடைய பெயரை சொல்லி அழைத்து கொண்டு போகணும்ன்றதுதான் அவர் ஆசை. அந்த ஆசை வைராக்கியம் தான், அந்த அன்பின் வைராக்கியம் தான் இந்த சத்திய வார்த்தை. உங்களுக்கு உங்களோட தீவெட்டியில நீங்க ஆராய்ந்து பார்த்தே ஆகணும். என்ன பண்ணணும்னா நீங்க என்னைய பில் பண்ணியே ஆகணும். எபேசியர்ல வசனம் சொல்லுது, அவருடைய அன்பு அறிவுக்கு எட்டாதுன்னு. நீங்க நினைக்கலாம், இவ்வளோ அன்பா என் மேல சிலுவையிலலாம் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொட்டிட்டாரே, இவ்வளவு அன்பா? இல்லைங்க. இன்னும் ஆண்டவர் நேசிக்கிறார், இன்னும் உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரமா என்னுடைய பாவத்தை என்ன விட்டு நீக்கிட்டார். நான் செஞ்ச பாவத்தை நான் மறைக்கல, என்னை மன்னிக்கும் போது அவர் மறந்தார். கரையில தட்டி அந்த அன்பின் ஆண்டவர்களுடைய அவருடைய அன்பு நீளமாக
மணவாளனை சந்திக்க போற இந்த தீவெட்டி, இந்த தீவெட்டியில வருகிற வெளிச்சம் என்ன பண்ணும்னா அநேகரை இழுக்கும். கஷ்டம் தான் சொல்றேன். மனுஷன் இந்த நற்கிரியைகளை கண்டு என்ன பண்ணுவான்? பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும். உங்கள் வெளிச்சம் உங்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறதோ இல்லையோ, உங்கள் வெளிச்சம் அநேகருக்கு பயன்பட வேண்டும். ஆண்டவர் உங்களை நம்புறாருங்க. நான் உண்மை உள்ளவளா இல்லாதது கூட அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார்ல. ஆண்டவர்களை நிறைய நம்புறாருங்க. உங்க வெளிச்சம் அடுத்தவங்களுக்கு பயன்படுறோம்னு நிறைய நம்புறாரு. உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறாரு, உங்களை பயன்படுத்துகிறாரு. இந்த வெளிச்சம் அநேகருக்கு பயன்படும் சொல்லி ஆண்டவர் ரொம்ப ரொம்ப உங்க மேல கரிசனையா இருக்கிறார். இந்த தேவ மகிமை அற்றவர்களாய் போகாதபடிக்கு தேவ மகிமையை சுமந்தவர்களாய், இந்த தீவெட்டியில எண்ணெயை நிரப்புகிறவர்களாய் நம்ம அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அனுதினமும் பெற்றுக்கொண்டே இருக்கணும். வசனம் சொல்லுது, அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல, நமக்குள்ள பரிசுத்த ஆவியை கொடுத்த தேவனையே அசட்டை பண்ணிக்கலாம். இன்னைக்கு சர்ச்சு 9 மணிக்கா 9:30 போலாம் அப்படின்றது நீங்க யார் அசட்டை பண்ணல? தைரியமா இருக்கையோ இல்ல உங்களுக்கு டைம் இருந்துச்சுங்களே அசட்டை பண்ணல. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து தேவனையே அசட்டை பண்ற உணர்வு நமக்குள்ள இருந்தே ஆகணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய எண்ணெய ரீஃபில் பண்ணியே ஆகணும். 5வது வசனத்தை வாசிக்கிறேன். ஓகே, என்ன பண்ணிட்டாங்க? தூங்கி விட்டாங்க. இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டேஜ்ல தாங்க இருக்கிறோம். எப்ப தூங்குறோம்? ஆண்டவர் நீங்க ஒரு வருகை குறித்து சொல்ற எல்லா வசனத்தையும் நீங்க வாசித்த அனுபவம் உண்டு அப்படின்னா அதுல குறிப்பிட்டிருப்பாரு, நீங்க மனுஷகுமாரன் முன்பாக நீங்க பாத்திரமான இருப்பதற்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் மற்றவர்கள் தூங்குகிறதை போல தூங்காமல் மன தெளிவுள்ளவர்களா இருங்கள். விழித்திருங்கள். ஏன் விழித்திருங்கன்னு சொல்றாங்கன்னா, நான் நினைக்கிறேன் இப்ப கடைசி காலத்துல ரொம்ப பிஸியான போல சுத்திக்கிட்டே இருக்கும். நமக்கு பகல்ல டைம் ஷெட்யூல் பண்றதுக்கு நேரமே இருக்குது இல்லை, பொதுவாகவே நேரம் இருக்குது இல்லை. ஆனா இந்த இரவு நேரத்துல அப்படியாச்சும் ஆண்டவருக்கு என்ன தியாகம் பண்ணி என் தூக்கத்தை தியாகம் பண்ணி நீங்க விழித்திருக்கவே வேணும். அப்படி யாரெல்லாம் விழித்திருக்க தயாரா இருக்கீங்களோ அவர்கள் தான் மனுஷகுமாரன் முன்பாக நிற்கப்படுவதற்கு பாத்திரனாக முடியும். அந்த விழித்திருப்பு ஜபத்துல தான் உங்களுடைய தீவெட்டியை நீங்க ரீஃபில் பண்ண முடியும். அந்த இரவு நேரத்துல தான் ஆவியானவரின் அபிஷேகத்தினால் உங்களை நீங்க நிரப்பிக் கொள்ள முடியும். அங்கதான் உங்களுடைய வெளிச்சத்தின் வெளிச்சத்தின் அடர்த்தியை ஜாஸ்தி பண்ணிக்க முடியும். அங்க ஜபிக்கிற ஜபம் தான் அநேக இடத்துல உங்களை கூட்டிக் கொண்டு போகும். அநேகரை உங்களிடத்துல எனக்காக சோழனிங்கன்னு சொல்லி ஒரு ஆத்மாவை கேட்கும். நம்ம எல்லாரும் தூங்கிட்டாங்க. நான் விசுவாசிக்கிறேன் இதுக்கப்புறம் கிருஷ்ணபாலன் சபை தூங்க போவதில்லை. ராமன் சொல்லலாமா? ஆண்டவருக்காக ஆயத்தப்பட்டு போற நம்ம தூங்க போவது கடற்கரை போறேன். அடுத்தது ஓகே, நடு ராத்திரியில என்ன பண்ணாங்கன்னா 6வது வருஷம் ஒரு சத்தம் ஒண்ணு கேட்டுச்சுங்க. மணவாளன் வந்துட்டார் அப்படின்ற ஒரு சத்தம் கேட்டுச்சு. நீங்க டிவில எல்லாம் நியூஸ் பாக்குறீங்களே, அந்த சத்தம் தான் மணவாளன் வந்துட்டார் சத்தம். வேதத்துல கடைசி கால அடையாளங்களாய் சிவப்பு கடாரி பலி நடக்கும்னு சொன்னாங்க. இன்னைக்கு இஸ்ரவேல்ல சிவப்பு கடாரிகளை பலி கொடுத்துட்டாங்க. 3வது தேவாலயம் கட்டப்படுவதா, ஒரு கலின் மேல் ஒரு கல் இல்லாம இடிக்கப்படும். இது 3 நாட்கள்ல கட்டப்படும்னு சொன்னாங்க. எப்போ? கடையினுடைய வருகைக்கு அடையாளம். அந்த 3வது தேவாலயம் கட்ட ரெடி ஆயிட்டாங்க. எங்க பார்த்தாலும் பஞ்சம், கொள்ளை நோய், இதுக்கப்புறம் அறிவியலின் பெருக்கம், ஏஐ டெக்னாலஜிஸ், இதெல்லாம் தாங்க மணவாளன் வந்துட்டாருன்ற சத்தம். இந்த சத்தத்தை கேட்டிருக்கிற நம்ம இனியும் தூங்க கூடாதுங்க. இது புலம்பல். என்ன புலம்பல்? உங்களுக்கு டிவியை திறந்தா தெரியும். அப்பா தன்னோட சொந்த மகளுடைய கழுத்தை அறுத்து கொண்டுட்டா. தன்னோட அம்மா ஒரு கள்ள தொடர்புக்காக குழந்தைய கொண்டுட்டான். வழியில போக போக ஆக்சிடென்ட்ல மரணம். நிக்க குழந்தை சாகுது. இந்த அழுகுறதெல்லாம் இருக்கிறீங்க. இந்த புலம்பல் சத்தம் தான் ஆண்டவரின் வருகைக்கு அடையாளம். நீங்களும் நானும் கடைசி நேரத்துல இருக்கிறவங்க. இதுக்கப்புறம்
வாழ்ந்தே ஆக வேண்டும். கடைசி காலத்துல இருக்கிறோம். நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசவர் காலமாகுதே. நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசவர் காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாறிடும், மாறினரை நீங்க மாட்டிரோ. மாயலோகம் நம்பி மாறிடும், மாறினரை நீங்க மாட்டிரோ. இது சொல்ற நியாய தீர்ப்பினால் நெருங்கிடுச்சு, நேசவர் காலமாயிடுச்சு. இந்த தீவெட்டிகளை நீங்கள் சோதித்து பார்த்தே ஆக வேண்டும். சத்தம், அழுகையின் சத்தம், கூக்குரல், அவலம் எல்லாமே நமக்கு அடையாளங்க. செய்தி இல்ல, நியூஸ் இல்ல, இதை கேட்டுட்டு ஐயோன்னு பரிதாபப்பட அப்பா ஆண்டவர் வந்துட்டாரு பாரு. ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு ஆண்டவர் அப்படியே ரொம்ப கோபமா பேசுற ஒரு வசனம் ஒன்று இருக்கும். அதை மட்டும் நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். மத்தேயு 16:3. அப்பா என்ன பண்ணுது? அங்க செவ்வானமா இருக்கு, மழை வந்துடும், துணியெல்லாம் எடுத்து போடுங்க. இங்க காத்தடிக்குது, அந்த பக்கம் மழை இருக்கு. இத்தனை வேலைலாம் உங்களுக்கு நிதானிக்க தெரியுது. சுத்தியும் என்னோட சத்தமும் அடையாளமும் கேட்டு கொண்டிருக்குது. இன்னும் நீங்க நடுராத்திரியில தூங்கி கொண்டிருந்தா எப்படி ஆண்டவரை சந்திக்க முடியும்? எப்படி ஆண்டவரை எதிர்கொள்ள முடியும்? வேண்டாங்க வேண்டாங்க, தூக்கத்தை குறைச்சிருங்க, தூக்கத்தை குறைச்சிருங்க. தேவ சமூகத்துல காத்துருங்க. இனி காலம் செல்லவே செல்லாது. தீவெட்டில கடைசியா முடிச்சு பேசிட்டே இருக்கும்போது இப்போ டைம் இல்லை, கடற்கரை முடிக்கிறேன். 8வது வருஷம். புத்தி உள்ளவர்களை நோக்கி போங்க, புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி. இதுவரைக்கும் அந்த 5 பேரை கண்டுக்கவே இல்லை. இந்த விளக்கு அணைஞ்சதும் அந்த விளக்கு தானா பாக்குறாங்க, இல்ல அந்த விளக்க தானா பாக்குறாங்க. எந்த தீவெட்டில ஆயில் இல்லையோ, எண்ணெய் இல்லையோ, அது ஆஃப் ஆயிடும். உங்களுடைய வாழ்க்கையில ஆவியானவரை ஆஃப் பண்ணாதீங்க. ஆவியானவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு, சத்துருக்கு ஆவியானவருக்கு. என்னன்னா சத்துரு உள்ள வரும்போது அவன் வர அடையாளமே தெரியாது. ஆனா போகும்போது பயங்கர அடையாளத்தை காட்டி வெளியே போவோம். ஆவியானவர் வரும்போது உரிமையோட பகிரங்கமா உள்ள வருவார். நீங்க பாவம் செய்ய செய்ய ஆவியானவர் உங்களை விட்டு போகிறதே உங்களுக்கு தெரியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, எனக்குள்ள நான் பெற்ற ஆவியானவர் இது வரைக்கும் பத்திரமா முடிச்சிருக்கேன். ஏன்னா ஆவியானவர் இல்லாதவர்கள் நம்மளை நோக்கி பார்ப்பாங்க. எப்பா உலகமே வேற மாதிரி இருக்கு, என்னப்பா எனக்கு கிறிஸ்துவர்கள் மட்டும் இவ்வளவு தைரியமா இருக்காங்க, இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, பாட்டு பாடுறாங்க, ஒன்னா இருக்காங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்கன்னு எல்லா கண்களும் என்னை நம்மை நோக்கி பார்க்கும். ஏன் தெரியுங்களா? அதுக்கு காரணம் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவரை நம்மளை விட்டு போகவே விட்டுருக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் இன்னும் என்ன ஆகும்னா, என்ன கேட்பாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னு கேட்பாங்க. இவங்க சொல்லுவாங்க, எங்கள்கிட்டயே பத்தலப்பா, நீங்க விக்ரமல்கிட்ட போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்க போயிடுவாங்க. அந்த நேரத்துல மணவாளன் வருவார், கதவு அடைக்கப்படும். நான் நினைக்கிறேன் அந்த 5 கன்னிகைகளுக்கும் ஆண்டவரோட பழக்கமே இல்லை, ஆண்டவர் தன்னுடைய மணவாளனோட ஒரு புரிதலே இல்லை. அதனாலதான் அவர்கள் என்ன வாங்க வெளியே போயிட்டாங்க. என்னையே கொடுக்கிறவர், நான் ஒன்றுமில்லாமல் இருந்த போதும் என்னை ஏற்றுக்கொள்கிறவர், எனக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை,
நம்ம தாவீது எல்லாரும் நிறைய ஆண்டுக்காக வேதத்துல பரிசுத்தவான்கள் செஞ்சாங்க. நம்ம பவுல் ஆண்டவர் அடிக்க இயேசுவருக்கு ஒப்பான அடிகளை வாங்கினார். ஆனா அவரு கூட ஆண்டவர் தன்னுடைய இதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லல. தாவீது சொல்றாரு, ஏன் தெரியுங்களா? ஆண்டவரே எனக்கு என்ன தண்டனை வாங்காலும் கொடுத்துருங்க, இந்த சமூகத்தை விட்டு என்னை விலக்காமல் உடைய பரிசுத்த ஆவியை எடுத்து எடுத்துக்கொள்ளாமல் கெஞ்சினாரு. அந்த அன்பை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலோ என்னிடத்துல எதிர்பார்க்கிறார். கதவு அடைக்கப்பட்டது. அப்போ வெளியே இருந்து சத்தம் போறாரு, எப்பா நீங்க யாருமே தெரியலப்பா அப்படின்னு ஒரு சத்தம் வருது. நீங்க என்ன பேசவே இல்லையே, உங்களுடைய தீ உங்களுடைய நெருப்பு எரியவே இல்லையே, நீங்க என்னோட சமூகத்துல இல்லவே இல்லையே. இன்னொன்னு என்னன்னா, நீங்க கதவு இவ்வளோ நேரம் எனக்கு வெயிட் பண்ணுவீங்களா இல்லைன்னு கூட தெரியல, திடீர்னு அந்த கதவை தட்டுறீங்களே நான் கேட்டிருப்பார்ல. ஏன்னா ஆண்டவரை சந்திக்கும் போது அந்த இடத்துலயே அவங்க இல்லை. ஏன்னா புத்தி இல்லாம போயிட்டு, ஆண்டவரை புரிதல் இல்லாம போயிட்டு, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப முக்கியமான விஷயம் புரிதல். அதனாலதான் இன்னைக்கு நிறைய மரணங்களை பார்க்கணும், அந்த உறவுகள் உடையத்தை பார்க்கணும். நமக்கும் நம்மளுடைய மனவாளனுக்கும் இடையில வேணும் புரிதல். இருக்காது யோசிச்சு பார்க்கணும். இந்த ரெண்டு காரியத்தை உங்கள்கிட்ட பேசி நான் முடிச்சுக்கிறேன். பர்சனல் லைஃபுக்கும் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் என்னங்க வித்தியாசம்? தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்? யாராவது உங்களுக்கு புரிதல் அனுபவத்துல சொன்னா சீக்கிரம் முடிச்சலாம். நீங்க சொன்னீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், தனிப்பட்ட வாழ்க்கைனா என்னங்க? தனிப்பட்ட வாழ்க்கைனா என்ன? ஓகே, ஆண்டவர் முடிவு சூப்பர். ஓகே, தனிப்பட்ட வாழ்க்கைனா வீட்டு மக்களோட கூட வேற ஏதாவது ஒரு வரமுறை தான் போகும். நம்ம இஷ்டத்துக்கு அது பர்சனல். ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா இதுதான். ஓகே, நான் இன்னும் வருத்தத்தோட சொல்றேன், ஆண்டவரை நம்ம இன்னும் பர்சனலாவே ஆக்கணும் இல்ல கட்டாயமா. ஓகே, அதான் சொல்றேன். உங்களோட பர்சனல் லைஃப்னா என்னன்னு கேட்டா, ஆண்டவரோட நான் வாழ்றதாங்க என் பர்சனல் லைஃப். இதுதான் டெஃபினிஷனா இருந்திருக்கும், இதுதான் டெஃபினிஷனா இருந்திருக்கும். நம்மளோட பர்சனல் லைஃப்ல ஆண்டவரை சேர்த்துக்கவே இல்லை. ஓகே, நீங்க எப்படி சொல்றீங்க? சரி, ஆண்டவரோட நான் வாழ்றதுதான் பர்சனல் லைஃப்னா ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன? ஆண்டவர் துணையோடு வாழ்கிற வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரும் பொழுது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பலனடைந்து சமாரியாவிலோ எருசலேமிலோ எல்லா இடத்துலையும் எனக்கு டீச்சர்லா இருப்பீங்க, விசுவாசிக்கிறவங்களா செய்யும் அற்புதம், மருத்துவர்களை எழுப்புவீங்க. நான் கேட்கிறேன், ஆவியானவருடைய துணை இல்லாம நம்மளால மருத்துவர்களை எழுப்ப முடியுமா? தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமா? தேர்களையும் எடுக்க முடியுமா? முடியாது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் துணை வேணும். இது ஸ்பிரிச்சுவல் லைஃப். சரிங்களா? பர்சனல் லைஃப். ஆண்டவரே, பவுல் சொல்வார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ பட்டியமோ நிர்வாகமோ எல்லாவற்றிலும் என்னை முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராய் இருக்கிறாரே. முதல் காரியங்களானாலும் ஒரு காரியங்களால் மரணமானாலும் ஜீவனானாலும் இந்த உலகத்தின் மேல் எந்த சிருஷ்டினாலும் அவரை விட்டு என்னை பிரிக்க முடியாதுன்னு சொல்றோம். இதுதான் பர்சனல் லைஃப். நான் என் ஆண்டவருக்கு என்ன பண்றேனோ அதுதான் பர்சனல் லைஃப். மோசே சொல்றாரு, எகிப்தின் அநித்தியமான பொக்கிஷங்களை காட்டிலும் கிறிஸ்துவின் ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதே நான் மேன்மையாக கருதுகிறேன். நான் ஆண்டவருக்காக எதையும் செய்வேன், என்னதெல்லாம் நான் விட்டு கொடுப்பேன், அவருக்காக எப்போதுமே வைராக்கியமாய் நிற்பேன்றதுதான் பர்சனல் லைஃப். நான் ஆண்டவரோட துணையோடு என்னை விட்டு கொடுத்து அவருக்காக எங்கேயும் ஓடுவேன்றதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நான் ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவருக்காக இருக்கணும். நான் ஆண்டவரோடு இருப்பது பர்சனல் லைஃப். நான் ஆண்டவருக்காக ஓடுவது ஸ்பிரிச்சுவல். கண்களை ஓடுவோம். என்ன செய்யலாம் என்னை சொன்னானே, அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. யாருக்கெல்லாம் தாசு? என்ன செய்யலாம் என்னை சொன்னானே,
ஒரு பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. இவர்கள் மூலம் அநேகரும் ஆயத்தப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த சபையுடைய ஆயிரக்காக, 1000 அம்மாக்காக, ஆண்டவரே ஒவ்வொரு மூப்பர்களுக்காக, கிறிஸ்துவ மக்களுக்காக, குழந்தைகளுக்காக ஆண்டவரே உடைய சமூகத்தில் வேண்டுகிறோம். ஆண்டவரே அதிகமா உப்பாக ஒளியாக மரத்தின் மேல் வைக்கப்பட்ட விளக்காக ஆண்டவரே இதை பயன்படுத்தி எல்லா துதி கனம் மகிழும் உடைய ஒருவருக்கு மாத்திரமே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு சின்ன அப்ரிசியேஷன் மட்டும் கொடுத்து நினைக்கிறேன். ஸோ இந்த சர்ச்சுக்கு நாங்கள் உள்ள வந்தோம். ஈரமா சபை மக்களெல்லாம் எங்களை ரொம்ப சந்தோஷமா உரிமையாக ரிசீவ் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஒர்க்ஷிப் டைம்ல என்னால் உட்காரவே முடியல. மெசேஜ் மட்டும் கொடுத்துக்கலாம் உங்களை சூப்பராக ஒர்க்ஷிப் பண்ணலாம்ன்ற அளவுக்கு இந்த சபையை அழகாக வெளிநடத்துல ஆயிரமா உறுதுணையாக இருக்கிற ஆயர் சபை மக்கள் அவங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது நான் ஆண்டவர்களாக ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ இருக்கிற இந்த ஒரு எனர்ஜியை காட்டிலும் வருங்காலத்தில் அதிகமாக செய்ய விசேஷமாக குழந்தைங்களை ஆயிரமாக என்கரேஜ் பண்ணதாகட்டும், குழந்தைங்க முன்னாடி இருந்து பாடினதாகட்டும், எங்கள் சபையிலே அப்படி நடந்துறாங்கன்னு ஒரு ஏற்றத்தோடு சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் கிறிஸ்துவுக்களாக நன்றி.